எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களும் எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கேன். எப்படின்னா நாங்கள் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது எங்களை வந்து என்ன அறையும்பீங்க எப்படின்னா ஊர் விட்டு ஊர் வந்து பொழைக்கிறதுக்கு வந்திருப்போம். ஒரு டைமில் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அது அந்த அந்த சைக்கிள்லேயே மாட்டிக்கும். ஸோ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறது என்னென்னா, நம்ம ஊருக்கு எப்போ ஹாலிடே போகிறோமோ அப்போ தான் பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஃபீலிங்கு. அந்த டைம்லேருந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம புக்கிங் பண்ணலேருந்து யோசிச்சுட்டே இருப்போம், என்னென்ன பண்ணலாம், ஊருக்கு போய் இவங்கள பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், அப்படி தான் கிளம்பி வருவோம். உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா கமெண்ட்டில் விடுங்க. இது வந்து எல்லா என்ஆர்ஐயும் கனெக்ட் ஆகும். என்ஆர்ஐ மட்டும் இல்லை, பக்கத்துலேயே நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்தீங்கன்னா டெல்லி, ராஜஸ்தான்லாம் இருந்தால் அங்கே ஊருக்கு வரும்போது ஒரு சந்தோஷம், எப்பயும் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நாங்கள் என்னென்னா எப்பயும் வந்து இந்த மாதிரி திருப்பி போகும்போது நாங்கள் காலேஜ் போன டைமு அங்கே எப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அதெல்லாம் போய் பார்ப்போம். அந்த வரிசையில் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது, வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்கிறது வந்து ராஜூஸ் பேக்கரி. நாங்கள் வந்து காலேஜ் டைமில் அங்கே தான் நிற்போம். ஒரு அழகாக அந்த டைம் இருக்கும், ஈவினிங் டைமில் வந்து சூடாக பப்ஸ் வரும். அவங்களோட பப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நீங்கள் 96 படத்தில் விஜய் சேதுபதியும் சொல்லியிருப்பார், அதே 96 டைமில் நாங்கள் அங்கே நின்று சாப்பிட்ருக்கோம். ரைட்டில் ராஜூஸ் பேக்கரி நல்லா சாப்பிட்டாலுமே இந்த பேக்கரி தான் நாக்கில் வச்சுருவோம். ஸோ அந்த பப்ஸை எடுத்துகிட்டு ஒரு பெப்சி வாங்குவோம். பெப்சியும் அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நேரம் பேசிட்டு அந்த ஈவினிங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கும் அங்கே போய் நின்று அந்த பப்ஸை வாங்கினா அதே டேஸ்ட் இருக்குது, அதே பழைய ஞாபகத்துக்கு கொண்டு போய்டும். அப்படியே ஸ்விட்ச் பண்ணி பின்னாடி வந்து டைம் மிஷினில் போய்டுவோம். ஓகே, ஸோ அந்த ராஜூஸ் பேக்கரியை நான் வந்து திருவையாறுலேருந்து கிளம்பி அங்கே போய் பார்க்க போகும்போது நடுவில் ஒரு கிராமத்தில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள், அவங்க ஒரு குட்டையில் வந்து மீன் வளர்க்குறாங்க. எல்லாருமே ஒன்றா பணம் போட்டு மீன் வளர்க்குறாங்க. அந்த மீனை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டைமில் கரெக்டாக வந்து குட்டையிலேருந்து போய் பிடிச்சி அந்த ஊரில் இருக்க மக்களே ஷேர் பண்ணி அதை சாப்பிட்றாங்க. அது மிஞ்சினதுக்கப்புறம் வெளியில் மக்களுக்கும் விற்று அதில் வர காசையும் ஒன்றா ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஏன் பார்த்துட்டு அப்படியே நான் வந்து ராஜூஸ் பேக்கரி போய் அங்கே போய் சாப்பிட்டது. அவங்க உடனே பார்த்தோன்னே ராஜு எப்படிப்பா இருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் நம்ம காலேஜ் போகும்போது என்ன ஏஜ் இருக்கும், இப்போ பயங்கர ஏஜ் ஆகிடுச்சு. பட் இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு அதை முடிச்சு வெளில ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இங்கே அப்படியே வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ மெயினாக எதுக்கு இந்த வீடியோ போட்டோன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருந்தோன்னா, நான் இந்த ஜானில் போகும்போது ஒரு ரோட் ட்ரிப் பண்ணியிருந்தேன். அந்த ரோட் ட்ரிப்பில் எப்படின்னா எல்லா 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் சாப்பிட்ருந்தேன். அது எல்லாருமே விரும்புவாங்க அப்படி இப்படின்னு தான் வீடியோ போட்டோம். ஆனால் வியூஸ் அவ்வளோவா போகல. ஸோ நான் நினச்சேன்னா அப்படியே விட்ருவோம், அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, நீங்கள் எங்கள் ஊருக்கும் போயிருந்தீங்கன்னு எனக்கு தெரியும், எங்கள் அப்பாவோட கடைக்கு போயிருந்தீங்க, எங்கள் மாமாவோட கடைக்கு போயிருந்தீங்க, எங்களுக்கு வீடியோ போடுங்க, நாங்களும் பார்க்கணுன்னு எல்லா சீரீஸும் பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க. அதனால் கண்டினியூ பண்ணுறேன். அந்த கண்டினியூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, நம்ம ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபீலிங் வரும் பாருங்கள். ஸோ உங்களோட ஃபேவரட் பிளேஸ், உங்கள் ஊரில் உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் பிளேஸ் இருக்குது, அதுக்கு திருப்பி போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் விடுங்க. அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எனக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். என்னோட ஃபேவரட் எக் பப்ஸ் இங்கே பாருங்கள். இதுதான் எக் பப்ஸ் வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ், எல்லா இடத்துலையும் எக் பப்ஸ் வந்து ஹாஃப் எக் தான் போடுவாங்க, இது ஃபுல்லு போடுவாங்க. இது பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. சாரி, ஃபுல் எக் இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆவி பறக்கிறது சூடில் இருக்குது. இப்போதைக்கு நான் சாப்பிட்டேன்னா அவ்வளோதான், எனக்கே ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் நேரம் வந்து ஆற விடுவோம், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். நான் இங்கே சைடில் வச்சுக்கிறேன். இதுதான் எங்களோட ஃபேவரெட்டு. வந்து கட் பண்ணி காமிப்போம். கட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் எக் இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹாஃப். இப்போ லண்டனில் கிடைக்கிறது ஹாஃப் தான் கிடைக்குது. இந்த மாதிரி ஃபுல் எக்கு இந்த இடத்துல தான், இங்கே தான். ஸோ வந்தோன்னா ஒன்று சாப்பிட்டா போதும். லஞ்சுக்குன்னு வேறு எதுவும் சாப்பிட வேண்டாம். இது ஒன்று, ஒரு பெப்சி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடும். ஸோ இன்றைக்கும் எங்கள் ஃபேவரெட்டு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஒரு 96ல் சாப்பிட்டுட்டு இப்போ எவ்வளோ ஆச்சு? 96, 2006, 16, 28 இயர்ஸ். எக் பப்ஸ் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதிலேருந்து எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா இதோ இங்கே இருக்காங்க, லக்ஷ்மி. அவங்க தான் இங்கே செஞ்சுட்ருக்காங்க. எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? 22 வருஷம். உங்களோட ரெசிபி அது, நீங்களாக செஞ்சது. இப்போ எல்லாம் இந்த புதுசு எல்லாமே நீங்கள் தான் போட்டீங்க. சூப்பர். வேறு ஏதாவது புதுசாக பண்ண போகிறீங்களா? ஒன்று கேள்விப்படல. மட்டன் பப்ஸ்ன்னு ஒன்று சொல்லல. மட்டன் பப்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். இன்னைக்கு ஆனால் கிடையாது. இருக்கா மட்டன் பப்ஸ்? அது ஒரு எப்போ கிடைக்கும் மட்டன் பப்ஸ்? இன்னைக்கு நாளைக்கு போட மாட்டோம். அப்படியா? தைப்பூசத்துனால பண்ணல. இல்லைன்னா வந்து இங்கே அதுவும் கிடைக்கும். எல்லாமே. எது நல்லா ஃபாஸ்ட்டாக போகும்? எல்லா பப்ஸுமே நல்லா போகும். எதுக்கும் இது இல்லை பாரு. அது கிடையாது. நான் முட்டை பப்ஸ் தான் நல்லா போகும். எல்லா பப்ஸுமே நம்ம நல்லா போகும். காளான், பன்னீர், கேப்சிகம் பப்ஸு எல்லாமே நல்லா போகும். அருமை. ரொம்ப தேங்க்ஸு. நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். உங்கள் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் முன்னாடி சாப்பிட்டேன், நடுவில் ஒரு டைம் சாப்பிட்டேன். எல்லாம் அதே டேஸ்ட் தான் இருக்குது. இப்போயும் அப்படி தான் இருக்கும், தெரியும். தேங்க்யூ. பாருங்கள், ஃபுல்லாக முட்டையெல்லாம் போட்டு, தக்காளி கால்லாம் போட்டு. கண்ணை மூடிட்டு சாப்பிட்டா நான் காலேஜ் போன ஞாபகம், எனக்கு தலை நிறைய முடி இருந்த ஞாபகம், மைக்கேல் ஜாக்சன் ஹேர் ஸ்டைல் வச்ச ஞாபகம், எல்லாம் ஞாபகம். கீழே வர வச்சு பாருங்க, ஃபுல் முட்டை. ஆஹா, அமிர்தம். அங்கே பாருங்க பின்னாடி, அமிர்தம். Awesome. Oh, Raju, super. Okay, last time வந்தேன், உங்களை மிஸ் பண்ணிட்டேன். சூப்பர். ஆல் குட். யாரு பார்த்துட்டு இருக்கீங்களா? சூப்பர். உங்க பப்ஸுக்கு லாஸ்ட் டைம் வந்து கிடைக்கல, அந்த டைம் வந்து எடுத்துட்டு போயிடலாரு. சூப்பர். பார்த்துட்டு இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்லாம்? இல்லை, அவ்வளோ. இந்த ராஜூஸ் பேக்கரி ஆரம்பிச்சு 32 இயர்ஸ் ஆச்சு. நான் அதில் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக ஒரு ஹிஸ்ட்ரி நம்மளுக்கும் இருக்குது. நான் வந்து 28 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்து இந்த இடத்துல நின்று இதே மாதிரி பப் சாப்பிட்ருக்கேன். தலைவர் இங்கே தான் இருந்தார். நாங்கள் 2 பேரும் அவ்வளோ நாளாக நம்மளுக்கு நட்புகளோட திருப்பி வந்தாலும் அதே ஸ்மைலிங் ஃபேஸோட நம்மளை இன்வைட் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோ மாறிடுச்சு. ட்ரெண்டா கொடுத்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நிறைய அந்த ஸ்நாக்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் பியூர் கிரவுண்ட் நட்ஸில் தான் பண்ணுறாங்க. அந்த ஸ்நாக் ஒன்றேன்னு காமிங்களா இருந்தது. அதெல்லாம் வந்து எந்த ஆயிலும் இது நார்மல் ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக கிரவுண்ட் நட்டு. ஸோ ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வேறு. நீங்கள் வந்தீங்கன்னா பப்ஸ் மட்டும் வாங்காமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிட்டு போகலாம். சேவரிஸ் எல்லாம் பண்ணுறாங்க. சின்ஸ் 1990 போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ சூப்பர். இட்ஸ் பீன் அ கிரேட் டே. இன்னொரு சூப்பரான இது. இந்த எபிசோடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இது கவர் பண்ணும். தஞ்சாவூர்னா பெரிய கோயில் சொல்கிற மாதிரி இது ராஜூஸ் பேக்கரி ஒரு பெரிய லேண்ட்மார்க். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஐ ஹவ் கவர்ட். தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ. தேங்க்ஸ்.